முடிச்சிட்ட உடனே ட்ரேட்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. எனர்ஜியா இருக்கும் பிகினர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா ட்ரேட் பார்க்கறது. புட் சைட் தான் இருக்கு. லாட் போட்டு ஆவரேஜா ட்ரையல் பண்ணுங்க. புட் சைடு 359ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 393 ஃபர்ஸ்ட் டார்கெட். 393 393 ஃபர்ஸ்ட் டார்கெட். ட்ரையல் பண்ணலாம். லிமிட் ஆர்டர் 393ல வைங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 393ல வைங்க. $258 தொடர வரைக்கும் ஸ்பாட் 258 தொடர வரைக்கும் 258 தொடர வரைக்கும். லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ரொம்ப அக்ரெஷனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் புட் சைடு வெயிட் பண்ணலாம். 394 மேல இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 394 உடையக்கூடாது. 394 உடையாத வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. இது புட் சைடு யார் ப்ராஃபிட் பண்ணது? சூப்பர், வெரி குட், வெரி குட். புட் சைடு இன்னும் ட்ரேட் இருக்கு. கொஞ்ச நேரம் அது இன்னும் முடியல. புட் சைடு கால் சைடு அவசரப்பட்டு போவேனா. வெரி குட், வெரி குட். புட் சைடு இன்னும் ட்ரேடு முடியல. இன்னைக்கு கால் சைடு கொஞ்ச நேரம் பார்க்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, போவேனா. புட் சைடு சப்போர்ட் எடுக்கும். திருப்பியும் புட் சைடு திருப்பி சப்போர்ட் எடுக்கும். பியூட்டிஃபுல். புட் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 388 ஸ்டாப் லாஸ். இப்போ பாயிண்ட் கம்மியாக தான் பிடிக்கணும். 410ல வெளியே வந்துருங்க. 410 412ல வெளியே வந்துடணும். 412 இது வரைக்கும். இதுக்கு மேல போச்சுன்னா பார்க்கலாம். அங்க வந்துட்டு 412 ட்ரேட் நம்பர் 2 412 வரட்டும். 25 பாயிண்ட்டுக்கான ட்ரேட். இது செகண்ட் ட்ரேடு. இது உடச்சிச்சுன்னா பார்க்கலாம். உடச்சிச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். எஸ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். 36 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. இன்னும் போதும். அது 40 பாயிண்ட்ஸ். எக்ஸிட் 41 பாயிண்ட்ஸ் வெளியே வந்துருங்க. அதுக்கு மேல போச்சுன்னா கூட ஆசைப்படாதீங்க. போதும், பேராசை வேணாம். அவசரப்பட்டு கால் சைட் பண்ணுவங்களா என்ன இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம லெவல் ரீச் ஆயிடுச்சு. 83 261 பியூட்டிஃபுல் லெவல். அது அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கால் சைட் பார்க்கவே கூடாது. அடுத்த லெவல் தரேன் உங்களுக்கு. 83 186 அது ப்ளூ லைன் இருக்கு பாருங்க. அடுத்த லெவல் ப்ளூ லைன் தொடும். அடுத்தது ப்ளூ லைன் தொடும். ப்ளூ லைன்ல ஒரு சின்ன கிரீன் சைட்வைஸ் கேண்டல் ஒன்று வரும். உஷாரா இருங்க. ப்ளூ லைன் தொடும் போது ஒரு சின்ன சைட்வைஸ் டு சப்போர்ட் எடுக்கோங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. அதை உடைச்சிச்சுன்னா வேற லெவல். சப்போர்ட் எடுக்கிற மூடே இல்லை. இருக்கு எடுக்குது. 80 பாயிண்ட்ஸ் வந்துச்சு பாருங்க. அதில் ஒரு சும்மா 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கூட மோர் தென் என்ன. ட்ரேட் நம்பர் 2 யார் எடுத்தது?
ட்ரேட் நம்பர் 2 கௌசல்யா. வெரி குட் வெரி குட். யுவராஜ். எல்லா பாயிண்ட்டும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 ட்ரேட் அருமையாக வந்துச்சு. கூட்டி கழிச்சு நீங்கள் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா மோர் தென் என்ன. ரெண்டுமே அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ட்ரேட்ஸை. யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க பார்க்கலாம். 2 ட்ரேடை சேர்த்து பாயிண்ட்ஸ் போடுங்க. ஓகே, 12 பாயிண்ட்ஸ். வேணுகோபால் 41 பாயிண்ட்ஸ். 1200 பரணி. 15 பாயிண்ட்ஸ் ராஜேஷ். புட் சைடு கம்முன்னு போட்டு விட்டா கூட கௌசல்யா 39 பாயிண்ட்ஸ், மாதவன் 15 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ், 43 ரவிச்சந்திரன். போயிட்டு இருக்கு. நல்லா அருமையான பாயிண்ட் அது. படல 14K ப்ராஃபிட் கௌசல்யா. வெரி குட். இன்னைக்கு 2 ட்ரேடும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ட்ரேட் இல்லை. இப்போ நல்லா இருக்கு இந்த வாரம் மார்க்கெட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 39 பாயிண்ட்ஸ் நல்ல விஷயம் தான். 41 பாயிண்ட்ஸ் வேணுகோபால். பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண கற்றுக்குங்க. பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஸ்கில்லை ஷார்பன் பண்ண முடியும். மேலே போகிற மூடு இருக்குது. வெயிட் பண்ணுங்க. திருப்பி திருப்பி போய் தடம் அந்த பர்பிள் லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க லெவல்ஸை. பட் ட்ரேட் எடுக்காதீங்க. லேர்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்ல புட் சைட் ட்ரேடை விட்டுட்டு இந்த கால் சைடில் போய் சண்டை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு லேர்னிங்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணமே ஒழிய நாட் ஃபார் ட்ரேடிங். ஓகே, ஹவ் வாஸ் த செஷன் டுடே? எப்படி இருந்துச்சு? சூப்பர் சார். ரைட், போதும். ஏன்னா சும்மா அதுங்க நல்லா இருந்துச்சு. காலையில் அருமையாக இருந்தது. இப்போ திருப்பி அது புட் சைடு போயிட்டு தான் வரும் மேலே. இல்லை எந்த செஷன் கிளாஸஸ் எதுனா இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் டீட்டெயிலாக போடுங்க. எத்தனை செஷன் அட்டன் பண்ணிக்கிறீங்க, வேறு என்ன தேவைப்படுது உங்களுக்குன்னு. வில் கண்டினியூ இட். தேங்க்யூ.